வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரயானந்தன், முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்துக்காக பொசெசிவ் ஆகுறாங்க. அதுக்கு ஜாக்லின் வந்து ஒரு பதிலடி குடுக்குறாங்க. டைரக்ட்டா அது என்ன அப்டின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜாக்லின்க்கு ஃப்ரீஸ் டாஸ்க்ல அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு. அவரு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வேடத்துல உள்ள வந்திருந்தாரு. ஸோ, அவருக்கும் ஜாக்லினுக்கும் வந்து சம் பாண்டிங் இருக்கு அப்டின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. நெறைய பேர் சோசியல் மீடியால அவரு தான் வந்து ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சோசியல் மீடியால பேசப்பட்ட ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து உள்ள இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. பட் இருந்தாலுமே தான் கூட இவ்வளவு நாள் க்ளோஸா இருந்த ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட க்ளோஸ் ஆகும்போது, விச் மீன்ஸ் இவங்களுக்கு அது புதுசு. பட் வெளிய ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வந்து பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் ரேயானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா இருக்கவே அவருக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில, அவரு வந்து வெளிய கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கப்ப, ரேயான் வந்து லவ் ஃபெயிலியர் சாங்கா வந்து பாடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் லவ் சாங்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் போட்டி போட்டு லவ் ஃபெயிலியர் சாங் விசஸ் லவ் சாங் அப்படின்ற மாரி பாடிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேயான் வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட குச்சி எடுத்து அவர் அடிக்கிறாரு கிறிஸ்மஸ் தாத்தாவையே. ஸோ இது வந்து அவங்களோட ஃப்ரெண்டா நெனச்சு அடிச்சாரா என்னன்னு தெரியல. ஜாக்லினுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாரி அவங்கள வந்து வார்ன் பண்ணாங்க. ஸோ இதனால எதனால அவர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசெசிவ் நம்ம வந்து க்ளோஸா இருக்கோம். இன்னொருத்தர் கூட க்ளோஸா இருக்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பொசெசிவ் வரும்ல, அது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து வராரு. அவர் வந்து உள்ள வந்து அவரும் பாட்டு வந்து பாடிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து நல்லா தான் பாட்டு பாடிட்டு ஜாலியா தான் இருந்தாரு. சரி நான் கிளம்புறேன், தூங்க போறேன் அப்படின்ற மாரி அவரு போறாரு. போறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவ தலையில அடிச்சிடுறாரு போல. ஸோ அத அடிச்ச உடனே ஜாக்லினுக்கு இன்னும் கோவம் வந்துருது. என்னடா அது? அதாவது விளையாட்டா தான் பண்ணாரு. பட் என்னடா இது நம்ம ஃப்ரெண்ட் அடிக்கிறாங்களோ அப்படின்ற மாரி அவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "வை வயிறு எரிஞ்சு சாவாதீங்கடா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் தென் ஒருத்தனுக்கு வந்து உங்களுக்கு ஒண்ணும் அமையலனா கூட, ஒரு லவ் பண்றவங்கள உருப்படியா விடமாட்டீங்க போலயே அப்படின்ற மாரி அவங்க சொன்னதுக்கப்புறம் தான், ஒருவேள உண்மையிலேயே அவங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் போயி ம் அ லவ் பண்ணி சாவுங்கடா அப்படின்ற மாரி கத்துறாங்க. அதுவும் வந்து முத்துக்குமரன பார்த்து தான் வந்து சொல்றாங்க. உன்கிட்ட யாரும் பேசவே மாட்டாங்க. அப்படி பேசினாலும் சாரி உன்ன வந்து யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் உன்கிட்ட பேசவே மாட்டாங்க போ அப்படின்ற மாரி சாபம் விடுறாங்க. முத்துக்குமரன் வந்து பரவால்ல இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ரேயான் வந்து இங்கிருந்து முத்துக்குமரன் நீங்க அப்படியே போயிட்டீங்கன்னா தூங்கிடலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ முத்துக்குமரன் வந்து அங்கருந்து எஸ்கேப் ஆயி தூங்க போயிடுறாரு. பட் முத்துக்குமரன் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னா, ரீசென்ட் டேஸ்ல வந்து முத்துக்குமரனும் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்னே சொல்லலாம். அட்வைஸ் குடுக்கிறதா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் ஷேர் பண்றதா இருக்கட்டும் ஜாக்லின் கிட்ட. பட் அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் உள்ள வந்ததுக்கப்புறம் அத பார்த்து இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இந்த மாரி ரியாக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ரேயானும் தென் முத்துக்குமரனும் 2 பேரும் வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவ வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ ஒருவேள ஒரு பொசெசிவ்னஸ்ல தான் இத பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்ல ஜாக்லின வெறுப்பேத்துறதுக்காக சும்மா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ என்னோட கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு பொசெசிவ்னஸ் கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரயான் வந்து இன்னும் சில விஷயங்கள் லூட்டிகள்லாம் வந்து அடிச்சிருக்காங்க. அது அப்கமிங் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.